Hi guys, welcome to AJ's Wheel Stories. இன்னைக்கு நம்ம சீரிஸ் த டிரைவ் ஸ்டோரியில் எபிசோட் 2 பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கான ஸ்டோரியில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ட்ரூ இன்சிடெண்ட். உங்களை எல்லாரும் டைம் மிஷினில் பாஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன். அதாவது 1912 அந்த இயருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். 1912 உங்களுக்கு எல்லாருக்கும் மைண்டில் டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் டைட்டானிக். ஸோ அந்த டைமில் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஷிப் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ எல்லாத்த விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த ஷிப்பை பார்த்த பீப்புளாக இருக்கட்டும் சரி, இல்லை கேப்டன் இல்லை டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த ஷிப் என்ன பண்ணாலும் டெஸ்ட்ராயே பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் இருந்தது. அதில் இருந்த டெக்னாலஜி, அதில் இருந்த ப்ரைடு, அதில் இருந்த கான்ஃபிடென்ஸ், எல்லா பீப்புளுக்கு இது என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் தந்துச்சு. ஸோ ஸ்டோரிக்கு போகலாம். ஸோ ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி எல்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பீப்புள், ரொம்ப பணக்காரங்கள்லாம் அந்த ஷிப்பில் இருந்தாங்க. அன்றைக்கி அந்த ஷிப்பில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பார்ட்டி தான். அவ்வளோ சூப்பர் ஜாலியாக எல்லாம் உள்ளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ரொம்ப காமாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் கேப்டனுக்கு நிறைய வார்னிங்ஸ் வருது, மல்டிபிள் வார்னிங்ஸ். ஐஸ்பர்க்ஸ் இருக்குன்னு. பட் கேப்டன் என்ன நினச்சிட்டாரு, நம்ம ஷிப்பு தானே, எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் அந்த வார்னிங்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணார். வேர்ஸ்ட் கேஸ் அதை டிலே பண்ணார். ஸோ இப்படிங்கிறப்போ அன்றைக்கி நைட் அந்த ஷிப் போய் ஒரு பெரிய ஐஸ்பர்க்கில் ஒன்று மோதிச்சு. மோதின உடனே யாருக்கும் தெரியல, ஓகே எதுவும் ஆகலை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் என்னாச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிது. அது பீப்புளுக்கு உடனே தெரியல. ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. உள்ளே நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்டே கரெக்டாக மெயின்டைன் பண்ணல ஷிப்பில் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி அங்கேருந்த கேப்டனுக்கும் அங்கேருந்து பீப்புளுக்கும் தெரிய வந்தது. போதுமான லைஃப் போட்ஸ் இல்லை, 24 hours வாட்ச் ரேடியோ இல்லை, அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி பேக்கப் பிளான் கூட டைட்டானிக்கில் இல்லை. அப்படிங்கிறப்போ லைக் டோட்டலாக எல்லாமே டெவஸ்டேட்டட் ஆயிடுச்சு. thousands ஆஃப் பீப்புள் அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க. நிறையா ஃபேமிலி லைஃப் உடஞ்சி போயிடுச்சு. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் வேர்ஸ்ட் இன்சிடெண்ட் நம்ம இந்த டைட்டானிக் எடுத்துக்கலாம். பட் இந்த இன்சிடெண்ட் ஒரு என்னதான் ரொம்ப சோகமான இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் இதிலிருந்து நிறையா ஒரு நல்ல விஷயமே நடந்திருக்கு. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் சீ சேஃப்டி ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. லைஃப் போட்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 24 hours வாட்ச் ரேடியோ கண்டிப்பாக இருக்கணுங்கிற ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவுமே நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சின்ன வார்னிங்கை இந்த டைட்டானிக் அதில் இருக்கிற கேப்டனாக இருக்கட்டும் சரி, அதில் இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும் சரி, அதில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் சரி, அவங்க இக்னோர் பண்ணனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ இதுவே நம்ம லைஃப்பில் எத்தனையோ சின்ன சின்ன வார்னிங்ஸ் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தில் நடக்கும். எஸ்பெஷலி இன்னொரு ஹெல்த் வைஸாக இருக்கட்டும் சரி, ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம பாடியில் இருக்குன்னா அது எடுத்தோடனே நமக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன வார்னிங்ஸ் நம்ம உடம்புல கொடுத்தக்கப்புறம் தான் அது பெரிய ஹெல்த் இஷ்யூவாகவே மாறும். ஸோ இந்த சின்ன சின்ன வார்னிங்ஸை நம்ம கரெக்டாக அதை அட்ரஸ் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, நீங்கள் கரெக்டான ஸ்பீடில் போங்க. நம்ம இந்த வார்னிங்ஸ் எல்லாம் தெரியும், நீங்கள் ஸ்பீடாக போகக்கூடாது, ஸ்லோவாக போகணும் அப்படிங்கிற வார்னிங்ஸ் எல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம். அதே மாதிரி இந்த வார்னிங் சைன்ஸு, இந்த ரோட் சைடில் இருக்கிற ரோட் சைன்ஸு, இந்த வார்னிங் சைன்ஸ் அதெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்னிங்ஸ் நம்ம லைஃப்பில் நம்ம கடைப்பிடிச்சிருந்தோம்னா ஃப்யூச்சரில் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இல்லை ஒரு ட்ரூ இன்சிடெண்ட் எடுத்து அடுத்த எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை கைஸ். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அடுத்து ஏதாவது ஸ்டோரி போடனா கூட நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணுறேன். பை கைஸ்.